மீலாது அதாவது நேரத்தில் நம்ம என்ன கேட்போம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்க படிக்கிற கவிதை கூடாது, இதெல்லாம் நம்ம சொல்லல. நம்ம என்ன சொல்ல தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு பாராட்டலாம், எவ்வளவும் புகழலாம், அதுல பிழை இல்லை. ஆனா நீங்க செய்ய வந்து 3 பிழை செய்யுங்க. ஒன்று, கவிதை படிப்பதை இபாதத்தாக்குறீங்க. எப்படி? உதுவெடுத்து பேத்து உட்கார்ந்து அதுக்கென உள்ள ஒரு ஸ்பெஷல் தொப்பியை போட்டு உட்கார்ந்து ரவுனா இருந்து எல்லாம் சொல்லி சலவாத்தலம் சொல்லி ஸ்டார்ட் ஆகி கடைசியில் வெறித்தனமாகி அடிச்சு பிறகு வீடியோ கிளிப் வந்து கீழே விழுந்து உருண்டு இந்த மாதிரியான கிளிப். அது நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க பிழை செய்றாங்க தான், உருவத்துல வேலை நீங்க செஞ்சீங்க. இந்த மாதிரி எல்லாம் வேலை நடக்குது. என்ன பார்த்து புதுமாய் படிச்சவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் மீது அந்த மஹப்பத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, மனசுல மஹப்பத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுறாங்க. படிச்சு இப்படி இபாதத்தாக்கினாங்களா? முதல் பிரச்சனை கவிதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸாபி ஒவ்வொரு தொழுகை 3 முறை கவிதை படிச்சு சொன்னாங்களா? எதுவும் சொல்லல. அப்ப கவிதையை முதல் அவங்க செஞ்ச பிழை அவங்க புரிஞ்சுக்கல. நாங்க என்ன பதில் புரிஞ்சாலும் தான் செய்வாங்க. அதை இபாதத்தாக்கினது. கவிதை அனுமதி. உதாரணம், கோழி தின்னலாமா இல்ல தின்னலாம்? கோழி இபாதத் எப்படி? ஒத்த 2 மலைக்கு வளமையா ஓடி நிக்கிறான். ஓகே, சபா மர்வான்டானே அப்பதான் பிரச்சனை. நீ ஓடுறதுல பிரச்சனை இல்ல, நீ ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு 2 மலை கூட இதுவும் சபா மர்வா மாதிரி தான், அதான் 7 முறை ஓடுறேன். அப்ப பிரச்சனை தான் எங்களுக்கு. இதே போல நீ சபா மர்வான் 2 மலை நீ ஓடு. ரசூலுல்லாஹ் ஓடினாங்க ஓடு. யார் இபாதத்னு சொல்ல சொன்னோனே? இதான் பிரச்சனை. முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அனுமதி வேற, இபாதத்னு சொல்றது வேற. அனுமதி எல்லாமே இபாதத்துக்குள்ள செஞ்சு வந்துறாது உண்டு. இரண்டாவது சப்ஜெக்ட் அந்த நாள்ல மட்டும் படிக்கிற பிரச்சனை. ஒரு நாளை செலக்ட் பண்ணி அதுக்கு ரீசன் சொல்லி ரசூலுல்லாஹ் பிறந்த நாள்னு சொல்லி அந்த நாளை சரிங்க பாருங்க. குறிப்பிட்ட ஒரு நாளை கவிதை படிப்பதற்கு ரசூலுல்லாஹ் வகுத்தாங்களா? அதுக்கு உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்கள் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் சொன்னால், சஹாபாக்கள் அவங்களுக்கு இருந்த அந்த அன்புல பற்றுல டெய்லி மீலாது கொண்டாடிட்டு இருந்தாங்க. நமக்குள்ள பிஸியான நேரத்தில் ஒரு நாள் மீலாது கொண்டாடுறோம். இவ்வளவுதான் டிஃபரெண்ட். இமாம் சுயூத்தி, இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி, இந்த 2 பேரும் மீறாங்களே, மீலாதுக்கு ஆதரவான அறிஞர்கள். இவங்களே அந்த புத்தகத்துல நிறைய ஆதாரம் காட்டுவாங்க. அவங்க சொல்றாங்க என்னடா, இது 5 நூற்றாண்டுகள் வரைக்கும் இப்படி மீலாது இருக்கலன்றாங்க. அதாவது கூடுமன் சொல்றாங்க. கூடுமன் சொல்ற அறிஞர்கள் சொல்றாங்க 5 நூற்றாண்டு வரைக்கும் இருக்கல. இதை உண்டாக்கினது வந்து பிற்காலத்திலே வந்த ஈராக்ல இருந்த ஒரு மன்னர் ஒருவர் தான் இதை என்ன செஞ்சாரு, உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. எனவே நீங்க மீலாது செய்யறதா இருந்தா கூடி குர்ஆனை ஓதி சாப்பாடு அடிச்சிட்டு போனீங்க ஓகேன்றார். அதுக்கு மேல கூட்டிங்கன்னா பிதத் என்றார். கூடுமன் சொன்னவங்க சொன்ன வசனம். இப்போ யார் வஹாபி? 3வது ஷிர்க் இல்லாத கவிதைகளை பார்த்து படிங்க. எதை படிங்க? ஷிர்க் இல்லாத கவிதைகளை பார்த்து படிங்க. சாபித்தை படி, மீலாத படிச்சுங்க. அதே அப்படி ஒரு அரவாசாவுக்கு குறையும். விளங்கிட்டா? 3 பிரச்சனை. அதை இபாதத்தாக்கினது. 2வது குறிப்பிட்ட நாள் அதுக்கு கொடுத்தது. 3வது அதில் உள்ள மோசமான ஷிர்கான கருத்துக்கள். பிரச்சனை இந்த ஷிர்க்குடைய வசனம் கவிதைக்கு எதிராக இல்லை, அந்த கவிதைக்கு எதிராகவே இல்லை. இந்த கவிதையில் உள்ள பிரச்சனை ஷிர்க்கும் இவைகளும். அது குறிப்பிட்ட நாள் படிப்பு தான் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.